Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Hi guys, welcome back to Ursi Trading School. நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வந்து மண்டே நம்ம வீடியோ போட்டிருந்தோம். 4 இண்டெக்ஸ்க்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதேமாதிரி வந்து இன்றைக்குரிய ட்ரெண்டிங் நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்டாக்ஸ் அதேமாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா லாஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேங்களா? அதனால் உங்களோட ஓன் நாலேஜ், உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜியை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? இப்போ நம்ம இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நிஃப்டி வந்து இன்னைக்கு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிட்டு எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட்டாக கொடுத்தான். நான் கூட இந்த சப்போர்ட் ஜோன் டச் பண்ணணுன்னு மேலே போயிடுவோம்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன்லேருந்து அப்படியே ஃபுல்லாகவே சைடு வைஸ் நிஃப்டி. ஓகேங்களா? அடுத்து பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஃபின் நிஃப்டி சொல்கிறதான் கேட்பான். நாளைக்கு பேங்க் நிஃப்டி சொல்கிறத ஃபின் நிஃப்டி கேட்பான். ஏன்னா எக்ஸ்பைரி ஸ்டாக் எந்த ஸ்டாக்கோ அன்னைக்கு தான் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஹீரோ. ஓகேங்களா? அந்த ஸ்டாக் சொல்கிறதான் அதோட கூட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே, இண்டெக்ஸ். ஓகேங்களா? இண்டெக்ஸ் கேட்கும். இப்போ இன்னைக்கு ஃபின் நிஃப்டி தான் ஹீரோ. ஃபின் நிஃப்டி சொல்கிறதா மற்றவங்க எல்லாரும் கேட்கணும். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்க அன்னைக்கு மட்டும்தான் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் பின்னாடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவனா எப்போலாம் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி ஆகுதோ, மந்த்லியில் ஒரு 4 எக்ஸ்பைரி இருக்குன்னா 2 எக்ஸ்பைரியாவது கண்டிப்பாக ஹியூஜ் ஜாக்பாட் கொடுத்துருவோம் ஃபின் நிஃப்டி. ஏன்னா வால்டிலிட்டி அதிகமாக இருக்கும் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரியில். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கா பேங்க் நிஃப்டி ஜோனில், மறுபடியும் மேலே போயிருக்கான், மறுபடியும் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கான், மறுபடியும் என்ன இருக்கான் அப்படியே சைடு வைஸில் போய் மேலே போயிட்டான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆனதுக்கு ரீசன் வந்து ஃபின் நிஃப்டி. அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். இப்போ ஃபின் நிஃப்டி இன்னைக்கு சூப்பராக உட்காந்துதான். ஆல்மோஸ்ட் பாருங்கள், ஓப்பன் இன்னைக்கு ஃபின் நிஃப்டி டேரெக்டாக ஃபாலோ ஆயிருக்கான். நம்மளோட ஜோனையும் நம்மளோட லைனையும் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கேண்டில் டச் பண்ணியிருக்கான். டச் பண்ணிட்டு பாருங்கள், அதே கேண்டில் எவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் மேலே போயிருக்குன்னு. இப்போ நீங்கள் இந்த கேண்டிலாக பார்க்குறப்போ உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் பெருசாக தெரியாது. பட் இதே நான் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். இதில் ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல இருந்துச்சு. அந்த டயத்தில் இங்கேருந்து இங்கே வெறும் 5 நிமிஷத்தில் வெறும் 5 மினிட்ஸில் உங்களுக்கு 280%. ஓகேங்களா? அடுத்து நம்ம இன்னொரு பெரிய ரிட்டர்ன்ஸ் அதை பார்க்கலாம் பாருங்கள். இருக்கிறதுலேயே நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சதுலேருந்து, நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து என்னோட ஸ்ட்ராட்டஜியில் இருக்கிறதுலேயே ஃபஸ்ட் என்னது ஒரு 1500 எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துருந்துச்சு. அதான் ஹையஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ அதையும் பிரேக் பண்ணி இது ஹையஸ்ட்டாக வந்துருக்குது. இப்போ பாருங்கள், நம்மளோட இந்த லைன்ஸ் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. ஈவன் இந்த 50 பைசா கூட மாறிக்காது. நேற்றோட வேல்யூ போய் பாருங்கள், நீங்கள் சேம் இதே வேல்யூ தான் இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து என்ன சொன்னேன், இந்த லைனை டச் பண்ணால் அடுத்து இந்த லைனை ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டான்னு சொன்னேன். பாருங்கள், டச் ஆனே ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் ஒரே நிமிஷம் கேண்டிலே இங்கே போய் ரீச் ஆகிட்டான். அடுத்து ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே இருந்திருக்கான். மறுபடியும் ஃபாலே பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பிரேக் பண்ண முடியல. இந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்டு பண்ணியிருந்தவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஜாக் பார்த்தோம். ஓகேங்களா? நான் இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்ல வரல. இது ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது. நாலேஜை டெவலப் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம். நான் வந்து இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. இருந்தாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது இல்லையா நான் டெய்லி செக் பண்ணுவேன். ஓகேங்களா? நான் இந்த ரேலிலாம் பார்க்கவே இல்லை. நான் இப்போ தான் வந்து பார்ப்பேன். ஓகேங்களா? யூடியூபுக்கு வீடியோ ரெடி பண்ணுறப்ப தான் இந்த ரேலிலாம் பார்ப்பேன். ஓகேங்களா? மார்க்கெட் எங்கேயுமே போகாது. மார்க்கெட்டில் ரேலி கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டலை ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் மைண்ட் செட் ரெடி பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி, இது எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், மணியை மல்டிப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம லைனை டச் பண்ணோன்னே எவ்வளோ பெரிய ரேலின்னு. இதில் எவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு ப்ரோ? ஒரு 100%, 200% நினைப்பீங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இங்கே இருக்கப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்ஸு அவுட் ஆஃப் த மணி தான் போய் எடுப்பேன். சேம் அதே ஃபின் நிஃப்டி கால் ஆப்ஷன் பாருங்கள், 2 ரூபாயில் 3 ரூபாயில் இருந்திருக்கான். ஓகேங்களா? அங்கேருந்து டேரெக்டாக ஹை வந்து 88 ரூபா. ஆல்மோஸ்ட் 4315%. ரவுண்டாக வச்சா 4000%. இதில் நீங்கள் 50% ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுமா? இந்த 2 கேண்டில் என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு, அட்லீஸ்ட் இதில் 50% எடுத்து கொடுத்துருப்பான். இது ஸ்ட்ரைக்காக புஷ் பண்ணுறப்ப நீங்கள் எக்ஸிட் அடித்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட்டில் தான் வெளியே வந்திருப்பீங்க. 50% அழகாக கேப்சர் பண்ணிக்கலாம் இதில். அதே மாதிரி காலையிலேருந்து இந்த ஆப்ஷன்ஸோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுமே நல்லாவே ஒர்க் ஆகிருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நான் இதை பார்க்க மாட்டேன். சம்டைம்ஸ் கன்ஃபர்மேஷனுக்கு இது யூஸ் பண்ணோம்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் 4000% கைஸ். 4000%லாம் எதிரே பார்க்க முடியாது. எந்த பிஸ்னஸ்லையுமே சம்பாதிக்க முடியாது. ஒன் அண்ட் ஒன்லி ட்ரேடிங் மட்டும்தான். ஓகேங்களா? அடுத்து மிட் கேப் பாருங்கள். எல்லாமே அவ்வளோ தூரம் ரேலி ஆச்சா? மிட் கேப் ஏன் ரேலி ஆகணும்னு பாருங்கள். மிட் கேப் ஃபஸ்ட்டு நம்ம ரெசிடென்ட் டச் பண்ணியிருக்கான், மறுபடியும் ஃபாலு, மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். ஓப்பனிங் கேண்டிலோட ஹையை சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். மறுபடியும் நம்ம ஜோன் டச் பண்ணியிருக்கான், பிரேக் பண்ண முடியல, மறுபடியும் ஃபால் ஆகி சைட் வைஸ். ஓகேங்களா? இதுதான் கைஸ் நம்ம ஜோனோட பவரும், அதே மாதிரியே நம்ம லைனோட பவர். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஸ்டாக்ஸ் போகலாம். ஸ்டாக்ஸில் பெருசாக எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். HDFC லைஃபு ஓகே தான், சைடு வைஸ்லேயே போய் லாஸ்ட்டில்
நிஃப்டி ரேலி கொடுக்குறப்ப இன்னும் சேர்ந்து ரேலி கொடுத்துருக்கான். அவ்வளோதாங்க நினைக்கிறேன். கோட்டக் ஃபுல் சைடு வேஸு, எம்ஆர்எஃப் ஃபுல் சைடு வேஸு, நேஷ்னல் ஆலம் ஃபுல் சைடு வேஸு, இண்டால்கோ ஓப்பனிங் ஆயிருக்கான் சிபிஆரோட ஹையில், அதாவது டாப்பு இதில் வந்து சாரி இது சென்டர் தான். சென்டர் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு சென்டர் லைனில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு டைரெக்டாக ஃபாலோ. இன்னைக்கு விழுந்த 2 ஸ்டாக்ஸுமே ரேலி இல்லைன்னு நினைக்கிறேன். ரிலையன்ஸ் பாருங்கள் நம்ம சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்திருக்கான், சைடு வேஸ்லேயே போய். மாருதி பாருங்கள் சப்போர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருந்திருக்கான், பிரேக் பண்ணி கீழே போகவே இல்லை. ஓகேங்களா கைஸ், அடுத்த நேரம் சிபிஆர் ஸ்டாக்ஸில் 30 ஸ்டாக்ஸ் வந்துருந்துச்சு. அதில் ஹால் வந்து 3%, ஆனால் 3% கேப் அப்லேயே ஓடிட்டான் இன்றைக்கி ஃபுல்லாக. எல்ஐசி ஃபினான்ஸ் ஓரளவுக்கு ஓகே தான். பாருங்கள் நம்ம ஜோனை தொட்டோன்னே எவ்வளோ பெரிய பாருங்க. பிஎஃப்சி பாருங்கள் சூப்பர் என்ட்ரி. பிஎஃப்சி இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எக்ஸிட் அடிச்சிருக்கலாம், இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எக்ஸிட் அடிச்சிருக்கலாம். அழகா இங்கே ரிவர்ஸ் ஆனால் இங்கே தான் வந்து நிற்பான். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி. ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஐசிஐசி பேங்க்குமே பாருங்கள் வீக்லி சிபிஆரில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். அடுத்து ஆர்இசி பாருங்கள் வீக்லி சிபிஆரில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கான். ஐசிஐசி புள்ளி பாருங்கள் நம்ம சப்போர்ட் தொட்டுட்டு எவ்வளோ பெரிய ரேலின்னு. இதெல்லாம் பார்க்க ஈஸியாக இருக்கும் கைஸ், ஆனால் எவ்வளோ அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது பாருங்கள். இந்த ரேலியில் 50% கேபிட்டல் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு 50%க்கு மேலே ப்ராஃபிட் வந்திருக்கும் நீங்கள் போட்ட கேபிட்டலில். இதுவும் பாருங்கள் ஹீரோ மோட்டார்ஸுமே இன்றைக்கி சப்போர்ட் ஜோன்லேருந்து டேரெக்டாக வீக்லி ரெசிஸ்டன்ஸ் ஜோன் போயிருக்கான். ஃபஸ்ட்டு டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக என்ன பண்ணியிருக்கான், இப்படி டச் பண்ணிட்டு மறுபடியும் ஃபாலு, மறுபடியும் என்ன இருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகிருக்கான். ஓகேங்களா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை கைஸ், அதனால மூச்சு வாங்குது. ஓகேங்களா, இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு, வேற எதுவும் பெருசாக இல்லை கைஸ். ஓகேங்களா, பாட் இண்டஸ்ட்ரி ஓகே, பிஎன்பி ஓகே தான், வேற எதுவும் இல்லை கைஸ். நம்ம நாளைக்கு கூட லெவல்ஸ் அதே மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம நாளைக்கு வெனஸ்டே பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம நிஃப்டி கொடுக்கலாம், ஏன்னா நிஃப்டி தேர்ஸ்டே எக்ஸ்பைரி. ஓகேங்களா, இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க. நான் கொடுக்குற லெவல்ஸோ நான் கொடுக்குற ஸ்டாக்ஸோ எல்லாமே ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகேங்களா, மறுபடியும் சொல்கிறேன். ஓகேங்களா, ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்களா ஓனாக போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஸ்ட்ராட்டஜியோட மெத்தட்ஸு அனாலிசிஸ் தெரியாமல் எந்த ஸ்ட்ராட்டஜியுமே பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் அதை அப்ளை பண்ணி நம்ம ரியல் மணியை போடணும். ஓகேங்களா கைஸ், இப்போது நிஃப்டியோட ஃபஸ்ட்டு இந்த அதே மாதிரி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எல்லாமே டே ஹை டே லோவோ இல்லை கேண்டில் ஸ்டிக் ஹை லோவோ அதை வச்சு மார்க் பண்ணுறது கிடையாது. இப்போ பாருங்கள் 2 டேயோட ஹை லோ இங்கே இருக்குது, ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நம்மளே. இதுக்குன்னு தனி ஃபார்முலா இருக்குது, அந்த வேல்யூலேருந்து வர்ற வேல்யூ, அந்த ஃபார்முலேருந்து வர வேல்யூவை டிரைவ் பண்ணி நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா, நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,383.5. ஓகேங்களா, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 25,466.5. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,216.5. செகண்ட் சப்போர்ட் 25,133.5. அடுத்து பேங்க் நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பைரி, ஸோ இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 51,865.5. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், சாரி இது சப்போர்ட்னு சொல்லிட்டேன், இது ரெசிஸ்டன்ஸ் தான். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 52,031. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 51,534.5. செகண்ட் சப்போர்ட் வந்து 51,369. ஓகேங்களா, அடுத்து நிஃப்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் கொடுத்தோம்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில். நிஃப்டி வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்கு எக்ஸ்பைரி ஆனதுனால லெவல்ஸ் பெருசாக தான் இருக்கும். ஓகேங்களா, அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,062.5. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 24,225. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 23,737.5. செகண்ட் சப்போர்ட் வந்து 23,575. ஓகேங்களா, அடுத்து மிட் கேப் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 13,298.5. செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 13,397. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து 13,101.5. செகண்ட் சப்போர்ட் வந்து 13,003. ஓகேங்களா, இப்போ நம்ம 4 இண்டெக்ஸ்க்கும் சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்து ஸ்டாக்ஸ் போகலாம் கைஸ். ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்சைட் நாரோ சிபிஆர் வந்துருக்குது, அந்த 5 ஸ்டாக்கு அல்கலிம், டிவிஸ் லேப், ஐடியா, எஸ்கார்ட், எல்டி. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 5 ஸ்டாக். இதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாதீங்க, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். ஓகேங்களா, அடுத்து நேரோ சிபிஆர் ஸ்டாக்ஸில் ஆல்மோஸ்ட் 30 ஸ்டாக்ஸ் வந்துருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஐஇஎக்ஸ்லேருந்து இந்தியா சிமெண்ட் வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன், இந்தியா சிமெண்ட்லேருந்து அம்புஜா சிமெண்ட் வரைக்கும். ஓகேங்களா கைஸ், ஆல்மோஸ்ட் 28, அந்த ஒரு 533 வந்துருச்சு. அந்த 5 நான் டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா அது இங்கேயே இருக்குது இன்சைட் நேரோ சிபிஆரில்.
மீதி இதில் 28 இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஓகே கைஸ், என்னோட வெரிஃபைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ், வெரிஃபைடு அதாவது சென்சிபிளோட ஒரிஜினல் வெரிஃபைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்கணுன்னா நீங்கள் நம்மளோட யூடியூபோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்க்கலாம். ஆனால் அதில் என்ன பண்ணனா யூடியூப்பில் வந்து லிங்க் போட முடியல என்னால். அதனால் நீங்கள் லிங்க், ஒரிஜினல் லிங்க், என்னோட அக்கௌண்ட்டோட லிங்க் வேணும்னா நீங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து எவ்ரி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போவோம். அங்கே ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே ஒரிஜினல் தான், ஃபேக் கிடையாது. அதே மாதிரி லாஸும் போஸ்ட் பண்ணுவேன், ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணுவேன், ரெண்டுமே போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா கைஸ்? அதே மாதிரி எவ்ரி டே இப்போ வந்து அந்த ரீல்ஸ் போட முடியலனால கொஞ்சம் ஒர்க்கு டஃப்பாக இருக்கனால எல்லா டைமும் மேனேஜ் பண்ணி போட முடியலனால, பட் ட்ரை பண்ணுறேன் நான். எவ்ரிடே ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ரீல், அது எஜுகேஷனாவோ ஃபன்னியாவோ இருக்கும். அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா கைஸ்? அதே மாதிரி யூடியூப்பில் யாருமே இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் டெய்லி கொடுக்குறது யாருமே போட மாட்டாங்க. அவங்களோட அனலைசிஸை எல்லாமே மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து போடுவாங்க. இந்த இடத்துல நான் வந்து அனலைஸ் பண்ணேன், இந்த இதில் அனலைஸ் பண்ணேன். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த லெவல்ஸ் எல்லாமே இண்டெக்ஸில் கொடுத்துட்றோம். நீ இந்த வீடியோ மட்டும் நான் வச்சு என்ன ஜட்ஜ் பண்ண வேணாம். ஆல்மோஸ்ட் 20 வீடியோஸ் போட்டிருக்கேன். ப்ரீவியஸில் இருக்க 20 வீடியோஸும் செக் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே மினிமம் 50% நம்மளோட ஸ்டாக்ஸில் இருந்தாவது இல்லைன்னா நம்மளோட இண்டெக்ஸில் இருந்தால் கிடச்சிரும். அப்புறம் ஏன் ப்ரோ நீங்கள் வந்து 50% டெய்லி எடுக்கலாம்ல உங்களோட கேபிட்டல்னா? பட் எவ்ரி திங் இஸ் நாட் ஈஸி கைஸ். அனலைஸ் பண்ணுறது ஈஸி, ஆனால் அதை ட்ரேட் பண்ணுறது இருக்கிறதுலே கஷ்டம். ஓகேங்களா? நான் அனலைஸ் பண்ணாலுமே என்னால் இன்னைக்கு 4000% கேப்சர் பண்ணிக்க முடியும்னா 200% கிடையாது. நான் ஒரு 500% தான் கேப்சர் பண்ணியிருப்பேன் என்னோட மைண்ட் செட்டுக்கு. ஏன்னா நான் போட்ட அமௌண்ட் 500% போயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக நான் வெளியே வந்துடுவேன், பயத்திலே வந்த அமௌண்ட் போயிருமோ அப்படின்னு. அதனால அனலைஸ் பண்ணுறது ஈஸி. ஃபர்ஸ்ட் நீங்கள் அனலைஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே அதுலேருந்து ஒரு 10% 20% ப்ராஃபிட் எடுத்தாலே போதும் நமக்கு. நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ப்ராஃபிட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா கைஸ்? ரொம்ப பேச விரும்பலை. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஓன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளாலேயும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருக்குது, நம்ம அனலைசிஸ் எல்லாமே பிடிச்சிருக்குது, டெய்லியுமே இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா நம்மளோட சேனலை உங்களோட ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர் கூட நம்மளால் போக முடியல. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா கைஸ்? நாலேஜ் டெவலப் பண்ணுங்கள், நம்மளாலேயும் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகே கைஸ், டேக் கேர், பை பாய்.